தெரியல. விமான நிலையத்துல வந்து இறங்கின உடனே அடுத்த ஒரு 1 ஹவர்ல அவர் எங்க போனாரு என்னன்னு தெரியல, தேட ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க, புகார் கொடுத்து இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு என்ன உத்தரவாதம்? இந்த உத்தரவாதத்துக்கு இந்தியா நீங்க ஏதாவது பேசி உலகம் முழுக்க நல்ல விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதுக்கான உத்தரவாதம் நாங்க இந்திய அரசுக்கு நாங்க வலியுறுத்துறோம். உலகம் முழுக்க போயிட்டு அங்க இறங்கி அந்த வாக்கெடுப்புல கலந்துக்கிறதுக்கான எல்லா உத்தரவாதத்துக்கும் இந்தியா ஏதாவது ஒரு விதத்துல வந்து உறுதி கொடுக்குமா அப்படின்றதுக்கு நீங்க பேசலாம் இல்ல, மத்திய அரசு கிட்ட பேசலாம் இல்ல. கேட்காத ஒண்ணு போய் நான் கேட்க முடியுமா? இது வரைக்கும் எத்தனை நாட்டுல இருந்து கேட்டிருக்காங்க? அவங்களாம் அங்கங்க ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வேற வாக்கெடுப்பு. அது வந்து இன்னும் ஓட்டு போட வேண்டிய இடம் எங்கீங்க? நீங்க கேட்கணும், இத்தனை லட்சம் பேர் 7 லட்சம் இப்ப ஈழத்தமிழர்கள் நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோம், நாங்க வந்து ஓட்டுரிமை பெற வேண்டும், இந்திய அரசே அதுக்கு பெற்றுத்தாருங்களே. யாரு கேட்டிருக்கா? நான் கேட்கிறப்ப கேட்டிருக்கீங்களா? நீங்க ஓட்டு போட்டு கேட்காம இருக்கிறது எங்களை போய் வேலை செய்ய சொல்றீங்களே, என்ன பண்றது? இல்ல இப்ப நீங்க இங்க இருக்க இதே இந்திய அரசு சொன்னா என்ன சொல்லுவீங்க? எங்க போராட்டத்தை கொண்டு இன்னொரு அடைக்க பாக்குறாங்க. என்னங்க நாங்க பண்றது? நாங்க என்னங்க பண்றது? எங்களை சாகத்தினுடைய வேற ஒருத்தர் கேட்கிறாரு இமெயில். நான் சொன்னேன் ஜனநாயகத்துல சாக முடியாதுங்க, அவன் சாகிறதுக்கு ஜனநாயகம் இல்லைங்க, மக்களை பாதுகாக்கிறது ஜனநாயகம். காந்தியடிகள் இன்னைக்கு சொல்ற போது 10 பேர் 1000 பேர் உயிரை விட்டாங்க, அவன் இன்னைக்கு யோசிக்கல. நான் சாக போறேன், என்னால இந்த நாடு எனக்கு சுதந்திரம் வேண்டியது இல்லைன்னு அவன் சொல்லல. அப்படி சொல்லி தானே இன்னைக்கு நாங்க இந்த உரிமை கிடையாது. நான் குமுதம்.comல இப்படி உட்கார்ந்து பேச முடியாது. அன்னைக்கு அவர் செத்தார்கள் என்னால வந்திருக்கான். அன்னைக்கு எதிர செத்தார்கள், துப்பாக்கி வச்சு சுட்டு சாகல, அகிம்சையின் அடிப்படையில் செத்தார்கள். அமிர்தலிங்க இறந்தது போல செத்திருக்கிறார்கள். நான் சாகுங்கன்னு நான் சொல்லல. இன்னைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஒரு சில சம்பவங்கள் இருக்கலாம், எல்டிடியுடைய தொடர்பாளர் நீங்க போய் இறங்குனீங்கன்னா உங்களை பிடிச்சு கொண்டே வைப்பாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கெல்லாம் நம்ம பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்து ஒரு எல்டிடி அல்ல என்று சொல்லுகிற அளவுக்கு இன்னும் பக்குவமாகல. சரிதானே? நான் சாதாரண ஒரு இலங்கை ஈழத்தமிழர்களுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் சேமித்து வைத்திருக்க பணத்தில் 10% உங்களுடைய நாட்டிற்கு, உங்களுடைய பூமிக்கு, அந்த தாய் பூமிக்கு என்று முதலீடு செய்யுங்கள். உங்களை இருந்து வீட்டுல இருந்து ஒருத்தர் எப்படி அந்த காலத்துல சீக்கியர்கள் தலப்பா கட்டிக்கிட்டு ஒரு செட்டு கீழே இறங்கினாங்களோ அது போல நீங்களும் வீட்டிற்கு ஒருவரை அந்த நாட்டுக்கு அனுப்புங்கள். அங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்திலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள சொல்லுங்கள். நீங்கள் இங்கிருந்து கூர்மையாக பார்த்துக் கொண்டிருங்கள். ஆனால் உங்களுடைய பார்வை ஜனநாயகத்தின் மீது இருக்க வேண்டும். நாம் இன்னும் 20 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவராக வருவதற்கு ஒரு தமிழரை தயார் செய்ய வேண்டும். இந்த சிந்தனை மட்டும் உங்களுக்கு இருந்தா போதும், நீங்க வெற்றி பெற்று விடுவீங்க. அதை வலியுறுத்துறோம். நம்ம முழுக்க முழுக்க துணை நிற்பதற்கு தயார் இருக்கு. சரி, இப்போ வந்துட்டு இந்திய அரசின் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த 13வது சட்ட திருத்தம் அங்கே எப்படி இருக்குது என்ற ஒரு கேள்வி இருக்குது. மகிந்த ராஜபக்சே இப்ப சுதந்திர தின உரையில வந்துட்டு எந்தவித இன வேறுபாடு எதுவுமே இல்ல, சிறுபான்மையினர் இல்லைங்க, எல்லோரும் ஒரே ஒரு இலங்கையர் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்ப அறிவிச்சது 10 நாளுக்கு முன்னாடி. அங்க இருக்கிற அந்த தமிழர்களுடைய அந்த உரிமை பிரச்சனை தீராமல் அங்க வந்து எந்த காலத்திலயும் அமைதி ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க சொல்றது இந்த துப்பாக்கி எடுத்துக்கிட்டு போறதுன்னு கூட வேண்டியதில்லை, நீங்களும் நானும் சமமாக இருக்க வேண்டும் என்றதான் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த விஷயங்கள். அதுக்கான தீர்வாக தான் இந்தியா வந்து தலையிட்டு சொன்னது. இப்ப அது எந்த நிலையில இருக்கு? இந்தியா அதன் மீது என்ன கவனம் வைக்க போகுது? என்ன செய்ய போறீங்க? உங்களுக்கு எல்லா சிந்தனையுமே எப்படி இருக்குன்னா, எல்லாத்தையும் தயார்படுத்திருங்க, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்திருங்க, நான் வந்து இறங்குறேன். ஜனநாயகத்தை அப்படி முடியாது. ஜனநாயகத்தில் நம்மளே தான் போய் சேர தூக்கி போட்டுக்கணும், நம்மளே தான் போய் லைட் எடுத்து வச்சுக்கணும், நம்மளே தான் உட்காந்து பேசணும், நம்மளே தான் எல்லாம் பண்ணணும். ஒருத்தரா செய்ய முடியாது. 1000 பேரா செய்யணும், 1,00,000 பேரா செய்யணும், கோடி பேரா செய்யணும். நீங்க கேட்கறது கூட எல்லாரும் இந்த விஷயத்தை கேட்கணும், இவங்க கேட்கணும். 13வது அரசியல் சட்டத்தை அடிப்படை பேச்சாவே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் இந்திய அரசு. காரணம், ராஜீவ்காந்தி அன்றைக்கு தமிழை ஆட்சி மொழியாக அரசியல் சட்டத்தில் ஏற்ற வைத்தவர் ராஜீவ்காந்தி. அது வரைக்கும் அது இல்ல. இன்னைக்கு ஆட்சி மொழியாக 13வது அரசியல் சட்டத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்தியாவில் எவ்வாறு ஒரு மாநில அரசுக்கு அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல அங்க மாவட்ட அரசுக்கு அதிகாரங்கள் 13வது அரசியல் சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜபக்சே நேரடியா கேட்டேன், அவருக்கு முதல்ல சிரிச்சுக்கிட்டு இருந்தவர், நான் கேள்வி கேட்டோன்னே முகம் அவருக்கு சுருங்குச்சு. சொன்னேன், நீங்க இவ்வளவு தூரத்துக்கு மக்கள் சக்தியோட இந்த சில இடங்கள்ல எல்லாம் வெற்றி பெற்று இருக்கீங்க, இந்த நேரத்தில் மக்களுடைய உணர்வுகளை அறிந்து நான் சிங்கள ஆட்களையும் எம்பிகளையும் பார்த்து பேசினேன். அவங்களும் சொன்னாங்க, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எங்களுக்கு 13th அமெண்ட்மெண்ட்ல பவர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, முழுமையாக கொடுக்கவில்லைன்னு சொன்னாங்க. நான் அதை காட்டி கொடுக்க விரும்பல. நான் மொத்தமாக கேட்டேன், இலங்கையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மாநிலங்கள் போல 13வது அரசியல் சட்ட திருத்தத்தினுடைய அதிகாரங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதை நீங்கள் செய்வதன் மூலமாக வலிமை மிக்க ஒரு இலங்கை உருவாக்குறீர்கள் சொன்ன உடனே முகம் அவருக்கு சுருங்கி திரும்ப சிரித்துக் கொண்டே சொன்னார், அது உறுதியாக செய்கிறோம், ஆனால் காவல்துறை மட்டும் இப்பொழுது கொடுக்க இயலாது என்று சொன்னார்.
பரவாயில்ல கொடுங்க. யார் கேட்கறது? நாங்களா உட்காந்து இங்க இருந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அந்த அதிகாரத்தை பெற வேண்டியவர்கள் கேட்கணும்ல. அவங்க வெளிநாட்டுல உட்காந்துட்டு எப்படி கிடைக்கும்? ஏங்க சாப்பாடு இங்க வச்சிருக்க சொன்னா சாப்பாடை தயார் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் லண்டன்ல இருந்து சொன்னா முடியுமாங்க? நீங்க வந்து இறங்கிட்டு சாப்பாடு விடுறான்னு சொல்லணும். காரணம் உரிமை உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதுல நீங்க பேசுற அந்த விஷயங்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்க இருந்து இத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. கேட்கறாங்க. நீங்க இப்ப நீ கேட்ட இந்தியா என்ன பண்றீங்கன்னு இந்தியாவுக்கு நான் சொல்றேன். இப்ப இந்தியா போய் அங்க ராஜபக்சே கேட்டு வந்த கேள்வியை நான் சொல்றேன். நான் கேட்ட கேள்வி சொல்றேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக அன்னை சோனியா காந்தி என்னை அனுப்பினார்கள். நான் கேட்ட கேள்விக்கு சொல்றேன், அதுக்கு பதில் கொடுத்தேன்னு சொல்றேன். விரைவில் செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. விரைவில் செய்யற அது செய்வதுதான் என்னுடைய லட்சியம். செய்வோம். ஆனால் காவல்துறை இப்பொழுது கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். அது கொடுப்பாங்க, இப்பொழுது கொடுக்க முடியாது. உங்களுடைய பணிகளுக்கு மத்தியில குமுதம் இணையதள பார்வையாளர்களுக்காக வேண்டிய நேரம் ஒதுக்கி ஒரு நீண்ட நேர்காணலை கொடுத்ததற்காக நன்றி, வணக்கங்க. குமுதம்.com பொறுத்த மட்டும் மிக அருமையான சிந்தனையாளர்கள் அதிகமான அளவில் இதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு வரக்கூடிய தொலைபேசி செய்திகள், மின்னணு மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த இமெயில்ஸ் மூலமாக மிக அதிகமான செய்திகள் எனக்கு கிடைக்குது. அதை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருங்கள். உங்களுடைய விமர்சனம் மிக மிக முக்கியம். நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட்னு சொல்லக்கூடிய உள்கருத்துக்கள் எவ்வளவு அதிகமாக கொடுக்கிறீர்களோ அவ்வளவுக்கு பாராளுமன்றத்தில் பேசுவதற்கும் கொள்கை வடிவிலே இந்திய அரசு சில மாற்றங்களை செய்வதற்கும் என்றைக்கும் துணை நிற்கக்கூடிய உங்களுடைய ரத்தத்தின் ரத்தமாக உங்களுடைய சகோதரனாக ஒருவன் இருக்கிறேன் என்ற வாய்ப்பினை மட்டும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக விரைவிலேயே நான் ஈழத்துணை தமிழர்களை ஈழத்திலே சந்திக்க ஆர்வத்தோடு இருக்கிறேன் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நேயர்களே, மதிப்புக்குரிய திரு சுதர்சனம் நாச்சியப்பன் MP அவர்களுடைய நேர்காணலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தாயக தமிழர்களும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் இந்த நேர்காணல் மீது உங்களுடைய கருத்து என்ன என்பதை விமர்சனமாக politics@kumudam.com என்ற அந்த இமெயில் முகவரிக்கு அனுப்பினார். இவரது பேட்டியில் இருக்கக்கூடிய கருத்து ஏற்புடையதா, விமர்சனத்துக்குரியதா, அதன் மீது என்ன கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறீர்களோ அதை எழுதி அனுப்பினால் அதை அவருக்கு நாங்கள் அனுப்பி இருக்கின்றோம். அந்த கருத்தின் அடிப்படையில் அவர் ஐயா சொன்னதைப் போல நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு, இது சம்பந்தமாக மேற்கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு துணையாக இருக்கும் என்ற அடிப்படையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப